அதே நேரத்துல எப்பொழுதும் நான் ஒரு கேண்டிடேட்டு, இந்த தொகுதி எப்பொழுதும் எந்த லிஸ்ட்ல எந்த ரேஸ்லயும் நான் இல்லை. ஏன்னா பேப்பர்ல நீங்க நிறைய எழுதுறதுனால நான் கிளாரிஃபை பண்றேன். எந்த தொகுதியும் நான் கேட்கல, எந்த தொகுதிக்கும் போட்டி போடல. அப்படி அண்ணாமலை இந்த எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா எந்த தொகுதியில வேணாலும் நிக்கலாங்கண்ணா. நம்ம வந்து ஒரு தொகுதியில போய் நீ சுருக்கத்தை நான் பார்க்கல. எல்லா தொகுதிக்குமே வேட்பாளர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஒரு சிட்டிங் எம்எல்ஏ எங்க வேட்பாளராக இருக்கிறாங்க. அவங்க போட்டியிடுவதுதான் முறை. அதே போல மொடக்குறிச்சி போன்ற இடத்துல நிறைய பேர் வேலை பார்த்துருக்குறாங்க. அதே போல சவுத் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நாகர்கோவில்ல எம்ஆர் காந்தி ஐயா திரும்ப போட்டியிடுறாங்க. எல்லா இடத்திலும் கூட கட்சிக்கு பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால நான் எனி டே இந்த கடந்த 1 மாதம் 45 நாள் எந்த ரேஸ்ல எந்த தொகுதியில எதையும் நான் யார்ட்டையும் கேட்கல. அது கேட்கவும் மாட்டேன். அது என்னுடைய பழக்கமும் கிடையாது. என்னுடைய வேலை ஏப்ரல் 21ஆம் தேதி சாயந்தரம் அந்த பிரச்சார டேட் முடியும் வரை பிரச்சாரம் செய்வது என்னுடைய வேலை. அதன் பிறகு மற்றதெல்லாம் நான் பேசுறேன். அண்ணாமலை இந்த ரேஸ்ல இல்லாத ஒரு சூழல்ல இருந்தாலும் அண்ணாமலை வந்து பாஜகவுடைய முகமா பார்க்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் அவர் நிக்காத ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அண்ணாமலை அது எல்லாருமே தெரியுங்கண்ணா. எல்லா தொண்டர்களுக்குமே தெரியும். ஒரே நேரத்துல நம்ம எல்லா சண்டையும் ஒரே நேரத்துல இழுத்து போட முடியாதுங்கண்ணா. ஒரு தேர்தலுக்கு ஒரு சண்டை தான் போட முடியும். இந்த தேர்தலுக்கு என்னுடைய சண்டை என்பது தமிழ்நாடு முழுவதுமே பிரச்சாரம் மூலமாகத்தான்.